அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்றிலங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் வரலாற்றை எடுத்துச் சொல்லுகிற தொடர் நிகழ்ச்சிகளிலே நிறைவான நிகழ்ச்சியாக இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால் சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட பாரம்பரியமிக்க நிறுவனமான நம்முடைய நீடூர் ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரி வளாகத்தில் ஜமாஅத் பெருந்தகைகள் மற்றும் உள்ள மதரசாவினுடைய நிர்வாக பெருந்தகைகள், ஊர் பொதுமக்கள் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மீலாது பெருவிழாவில் உங்களை எல்லாம் காணுகிற பெரும் பாக்கியத்தினை வழங்கிய வல்ல அல்லாஹ்வுக்கு முதற்கம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வளாகத்தில் அரபிக் கல்லூரி வளாகத்திலே நின்று உரையாற்றக்கூடிய வாய்ப்புகளை வல்ல அல்லாஹ் பலமுறை எனக்கு வழங்கி இருக்கிறார். நம்முடைய மதரசாவில் நிகழ்ச்சி நடக்கிறது, வாருங்கள் என்று அழைத்தாலே ஏதோ மற்ற இடங்களிலே அழைக்கப்படுகிற போது ஒப்புக்கொள்ளுகிற தேதியை போன்று அல்லது அந்த நாளை போன்று நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு மகிழ்ச்சி பெருக்கோடு ஒவ்வொகை ததும்ப அந்த நாள் எப்பொழுது வரும், நீடூருக்கு செல்ல வேண்டும், மார்க்க பேரறிஞர்களை உருவாக்கி அந்த மண்ணுக்கு செல்ல வேண்டும், சமுதாயத்தினுடைய சான்றோர் பெருமக்கள் வாழ்ந்த அந்த ஊருக்கு செல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்கிற ஆலிம் பெருந்தகைகளை தாண்டி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆலிம்களையும் பார்த்து அவர்களோடு ஒன்று சேர்ந்து அமர்வது என்றாலே ஒரு தனி சுகம், அது ஒரு ஆனந்தம். எனவே அந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வப்பெருக்கோடு தான் எப்போதுமே வருவது வழக்கம். அந்த வழக்கத்தின்படியே இன்றும் இந்த நிகழ்வுகளே கலந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை வல்ல அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அரபிக் கல்லூரியினுடைய செயலாளர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு என்னிடத்திலே தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வை பற்றிய நாளை என்னிடத்திலே தெரிவித்தார்கள். அத்தோடு நம்முடைய முதல்வர் அவர்கள், மரியாதைக்குரிய இஸ்மாயில் ஹசரத் அவர்கள், நம்முடைய புகாரி ஹசரத் அவர்கள் என்று எல்லோருமாக தொடர்பு கொண்டு பேசிய போது இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் மீலாது விழாக்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பல வேண்டுகோள்கள் வந்த போதும் இங்குதான் வர வேண்டும் என்கின்ற உளப்பூர்வமான மனப்பிடிவாதம் நம்மை ஆட்கொண்ட காரணத்தினாலே இன்றைக்கு இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதிலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் தாய்மார்கள் அதிகமான எண்ணிக்கையிலே கூடக்கூடிய நிகழ்வுகளிலே, மிகச்சில நிகழ்வுகளிலே, நமது நீடூர் நகரிலே நடக்கக்கூடிய நிகழ்வு எதுவாக இருந்தாலும் தாய்மார்கள் அவ்வளவு ஆர்வப்பெருக்கோடு ஆண்களுக்கு நிகராக என்று சொல்லுவதை விட எண்ணிக்கையில் கொஞ்சம் அதிகமாகவே எப்பொழுதும் நிலை
வைத்திருக்கக்கூடிய அளவில் தங்களுடைய ஆர்வ பெருக்கை காட்டக்கூடிய அடையாளமாக நாம் தாய்மார்களுடைய வருகையை எண்ணி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நிகழ்வு எல்லோரும் சொல்லி கடந்து போகக்கூடிய மீலாது விழாக்களிலே ஒன்று என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீலாது என்றால் அந்த வார்த்தை பிரயோகம் சிலருக்கு கொஞ்சம் அலர்ஜி. வேண்டுமானால் அவர்களுடைய வசதிக்காக அந்த வார்த்தையை எடுத்து விடலாம், அது ஒன்றும் பெரிய குற்றம் அல்ல. மார்க்கத்தில் இந்த மீலாது என்கிற வார்த்தையை சொல்லித்தான் குறிப்பிட்டாக வேண்டும் என்றெல்லாம் கட்டாயம் கிடையாது. அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் வரலாற்றினை, அவர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளை மக்களிடத்திலே எடுத்துரைப்பது, தெரிந்தவர்களுக்கு நினைவூட்டுவது, அப்படி எடுத்துச் சொல்லுவதன் மூலமாக நம்முடைய வாழ்வியல் தரத்தை சீர்படுத்திக் கொள்வது, நம்முடைய வாழ்வியலை நேர்கோட்டு பாதையில் நிலைத்து நிற்கச் செய்வது என்கிற அந்த அரிய நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இதற்கு பின்புலமாக இருக்கப் போவதில்லை. அதே நேரத்தில் இந்த நிகழ்வுகளிலே வருகிறோம், கலந்து கொள்கிறோம், மிகப்பெரிய அளவிலே நமக்கு தரஜா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கிறது, நிகழ்ச்சி முடிந்து நாம் திரும்பி செல்லுகிறோம் என்கிற அளவில் மாத்திரம் நம்முடைய எண்ண அலைகளை வைத்துக் கொண்டால் அது நமக்கு உண்மையிலேயே பயன்படுமா என்றால் வெறுமனே வந்து அமர்ந்து விட்டு செல்லுவது என்பது பயனற்றதாகி போய்விடும். பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலினுடைய அடிப்படை மூலாதார சில விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய சராசரி வாழ்வியலிலே நாம் கடைபிடித்து ஆக வேண்டும், அல்லது கடைபிடிப்பதிலே எந்த சிரமமும் கிடையாது என்கிற நிகழ்வுகளிலே கூட நாம் சரியாக கவனம் செலுத்துகிறோமா என்று மனசாட்சியோடு நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒன்றுமல்ல, ஒருவரை சந்திக்கிறோம், சலாம் சொல்லுகிறோம், சலாம் சொல்லுபவருக்கு பதில் சொல்ல வேண்டும். முறையாக செய்கிறோமா? விடுபடாமல் அதனை கடைபிடித்து வருகிறோமா? சாதாரணமாக தும்மல் வருகிறது, தும்மிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஆய்வு சொல்லுகிறது, சதா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதயம் தும்மல் வருகிற போது அந்த நொடி பொழுதில் நின்று புறப்படுகிறது. நின்று புறப்படுகிறது என்று சொன்னால் நிற்கக்கூடிய இதயம் நின்றே போய்விட்டால் என்ன ஆகும்? ஆனால் அந்த நொடி பொழுதில் நின்று மீண்டும் இயங்குகிறது. இந்த அதிசயத்தை அல்லாஹ் நம்முடைய உடல் கூறுகளில் ஒன்றாக வைத்திருக்கிறார். இதயம் நோக்கி பாய்கிற அந்த இரத்த ஓட்டம் அந்த நொடி பொழுதில் நின்று தொடர்கிறது. அந்த நேரத்தில் நமக்கே தெரியும், விம்மி புடைக்கும். தும்மல் வருகிற போது உடல் கொஞ்சம் விம்மி புடைக்கும். அதற்கு காரணம் இதயம் நின்று புறப்படுகிறது. இந்த அதிசயத்தை அல்லாஹ் இந்த உடல் கூற்றில் வைத்து நின்ற இதயம் அப்படியே நின்று விடாமல் மீண்டும் இயங்க செய்தானே, அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும். பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார். 1400 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அதிசயத்தை இதயம் நின்று புறப்படுகிறது. பெருமானார் அவர்கள் சொல்லி தந்தார்கள், எவ்வளவு பெரிய ஞானத்தை வல்ல அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். நின்று தொடங்குகிறது, இயங்குகிறது என்று அவனுக்கு சுக்ர் செய்யுங்கள், அவனை புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் செய்யும்? கழிவறைக்கு செல்லுகிற போது இடது காலை முன்னெடுத்து வைத்து உள்ளே செல்லுங்கள். செல்லுகிற போது ஷைத்தானுடைய பிடியிலிருந்து அப்புறப்படுத்தி, இறைவா உன்னுடைய ஞானத்தை கொண்டு என்னுடைய உடல் கழிவுகளை நீ
என்று அவரிடத்திலே வேண்டுகோள் வைத்து துவா செய்து உள்ளே நுழையுங்கள் என்று பெருமானார்கள் நமக்கு வழங்கினார். அந்த ஒழுக்கத்தை நாம் எத்தனை பேர் பேணுகிறோம்? கழிவறையிலிருந்து வெளியே வருகிற போது நாம் உண்ட உணவு உள்ளே சென்று சத்துக்கள் எல்லாம் ரத்தத்தில் கலந்து சக்கை எல்லாம் கழிவாக மாறி போய் உடலிலிருந்து கழிவை வெளியேற்றக்கூடிய நியமத்தை அல்லாஹ் தந்தானே, ஒரு நாள் அந்த கழிவு வெளியேறவில்லை என்றால் இந்த உடல் நிலை என்ன ஆவது? அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை அல்லாஹ் ராகத்தை தந்தானே என்று சொல்லி அல்லாஹுக்கு நன்றி சொல்லி வர வேண்டும் என்று பெருமானார்கள் நமக்கு சொல்லி தந்தார்களே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸஹப அன்னில் அதா வ ஆஃபானி. நம்ம எத்தனை பேர் அதனை சொல்லுகிறோம்? சாப்பிடுகிற போது பிஸ்மில்லாஹி அலா பரக்கத்தில்லாஹ் என்று தொடங்க வேண்டும் என்றார்களே, எத்தனை பேர் சொல்லி தொடங்குகிறோம்? உணவு உண்ட பிறகு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தந்தார்களே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ ஸகானி வ ஜஅலனி மினல் முஸ்லிமீன். எத்தனை பேர் சொல்லுகிறோம்? இவைகளை எல்லாம் செய்வதற்கும் சொல்லுவதற்கும் என்ன சங்கடம் நமக்கு இருக்கிறது? என்ன சங்கடம் இருக்கிறது? அன்றாட சராசரி வாழ்வியலில் கடைபிடிக்கக்கூடிய சுன்னத்தான எத்தனையோ விஷயங்கள் எந்த சிரமமும் இல்லாமல், எந்த சங்கடமும் இல்லாமல், அதற்காக ஒரு 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லாமல், ஒரு பைசா செலவில்லாமல், தரஜாக்களை வாரி அள்ளி நம் மீது நாமே சொரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் புறத்து கிடைக்கக்கூடிய நியமத்துகளை மறந்து வாழுகின்ற நிலை இருக்கிறதே. வருடா வருடம் இது போன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பேசுவதை கேட்பதும் மட்டுமே தரஜாவாக எண்ணிவிட்டால், சராசரி வாழ்வியலில் நாம் கடைபிடிக்கக்கூடிய சாதாரண அடிப்படை விஷயங்களை கூட நாம் பின்பற்றுவதில்லை என்று சொன்னால், நம்மை விட நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும்? இவைகளெல்லாம் நன்மைகளை பெறுவதற்கான வகைகள். நாம் பெற்றிருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச நன்மைகளை கூட அன்றாட சராசரி ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றாமல் நடைமுறைப்படுத்துகிற காரணத்தினாலே இழந்து போய்விடுகிறோமே. அத்தகைய பாவங்களையும் சராசரியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற குற்ற உணர்வு நமக்கு வேண்டாமா? அது எப்படி? பொய்யே சொல்லாத ஒரு நாளாவது நம்மிடத்திலிருந்து கழிந்திருக்கிறதா? அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் ஒரு நாளாவது நம்மிடத்திலிருந்து கழிந்திருக்கிறதா? மற்றவர்களுடைய துன்பங்களை பார்த்து சந்தோஷப்படாமல் ஒரு நாளாவது கழிந்திருக்கிறதா? ஏழை எளியவர்கள் துன்பப்படுகிற காட்சியை கண்டு நாமவே முன்வந்து உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய கடமை உள்ள நாம் அதனை முறையாக செய்த நாள் கடந்திருக்கிறதா? இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்நாள் பொழுதில் பொய் சொல்லுவது என்பது சர்வசாதாரண நடைமுறை. அதை பற்றிய கணம் எதுவுமே நாம் அதற்கு கொடுப்பதில்லை, அதற்கு வெயிட்டேஜ் கொடுப்பதே கிடையாது. ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த போது அருமை சகோதரர், நம்முடைய மயிலாடுதுறை இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் நூருல்லா அவர்கள் இடத்திலே ஒரு செய்தியை சொன்னார். ஒரு வருடத்தில் ஒருவரோடு இன்னொருவர் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு தொலைபேசி வருகிறது. இன்னாரை நான் தேடுகிறேன், அவர் உங்களோடு இருக்கிறாரா என்று கேட்கிறார். அவர் பக்கத்திலே வைத்துக் கொண்டு அவர் டெலிபோனிலே பதில் சொல்லுகிறார். சொல்லுவது இல்லை என்று சொல்லுவதற்கு மனம் இல்லை, ஆனாலும் சொல்ல வேண்டும். உங்கள் அருகில் இருக்கிறாரா என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்ல வேண்டிய கட்டம், ஆனால் இருக்கிறார்.
இல்லை என்று சொன்னால் பொய் சொல்வதாக ஆகிவிடுமே என்று சொல்லி அந்த அறையிலிருந்து வெளியே சென்று வீதியிலே நின்று கொண்டு பதில் சொல்லுகிறாராம், இப்போது அவர் என் அருகில் இல்லை என்று. விளையாட்டாக அவர் சொல்லி காட்டினார் இது நடந்த ஒரு சம்பவத்தை. அதற்கு கூட காரணம் என்ன என்றால், நம்மையும் அறியாமல் ஒரு பொய் நம்முடைய வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது, அந்த பாவச்சுமை வேண்டாம் என்கிற அச்சுறுத்தல் மனசாட்சி சொல்லுகிற காரணத்தினாலே அப்படி செய்ய தூண்டுகிறது. மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறோம், மற்றவர்களை பற்றி மிக சர்வ சாதாரணமாக செய்திகளை அள்ளி வீசுகிறோம். தொழுது விட்டு வெளியே வருவோம், உதுவோடுவே இருப்போம். நம்மை கடந்து செல்லுகிற ஒரு நண்பரை பார்த்து, மாப்பிள்ளைங்க வா, அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா நேற்று, அவங்க அந்த மூத்தவர் இருக்கார்ல அண்ணன், அவருடைய பொண்ணு என்று ஒரு கதையை தொடங்குவார். பொண்ணுக்கு யார் கேட்டது, இன்னார் இல்லையா மாப்பிள்ள, அவன் என்ன பண்ண தெரியுமா என்று ஆரம்பிப்பார். கேட்பவரும் மிக சுகமாக என்ன பண்ணாரு என்று கேட்கக்கூடிய சராசரி வாழ்வியல் பழக்கத்தை நாம் கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய கொடிய பாவம் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசுவது, அவதூறு பேசுவது என்பது எவ்வளவு பெரிய கொடிய பாவம் என்று சொன்னால், யாரை பற்றி பேசுகிறாரோ அவருக்கு இவருடைய நன்மைகள் எல்லாம் போய் சேர்ந்து விடுகிறது, டிரான்ஸ்பர் ஆகும். நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்பதே மிகப்பெரிய அபூர்வம். தொடுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். தொழுவதை நேமமாக இறையச்சத்தோடு நாம் தொழுகிறோமா? நோன்பு வைக்கிறோம், அந்த இறையச்சப்பாட்டோடு நோன்பு வைக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் உணர்ந்து அந்த பக்குவ ஒடுக்க விழுமியத்தை பின்பற்றி நாம் நோன்பு வைக்கிறோமா? தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிட்டால் உடனடியாக நம்முடைய மூளை சென்று வரக்கூடிய தூரம் பல ஆயிரம் மைல்கள், கிலோமீட்டரை தாண்டி எல்லாம் சுற்றி வரும். யாருக்கு எவ்வளவு கொடுத்தோம், யாரிடத்திலிருந்து எதை பெறுவது, எப்படி வாங்குவது, இன்றைக்கு மாலை இவ்வளவு ரூபாய் சேர்த்தாக வேண்டும், யாரிடத்தில் போய் கேட்பது, யாரிடத்திலிருந்து பிடுங்குவது என்பதை போன்ற எண்ண ஓட்டங்கள் சர்வசாதாரணமாக அலைந்து ஒரு விடையும் கிடைக்கும், ஒரு தீர்வும் கிடைக்கும். அது தொழுகையில் தான் கிடைக்கும். இமாம் ஜமாத்தோடு இருந்து தொழுகிற போது இமாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுகிற போதெல்லாம் அனிச்சை செயலாக நாம் இயங்குவோம். 4 ரக்காத்து முடித்து விட்டு அத்தஹியாத்தில் அமர்கிற போதுதான் நமக்கு தெரியும் 4 ரக்காத்தை முடித்து விட்டதா என்று. இப்படி தொழுகிற தொழுகைக்கும் நன்மையை தேடி நிற்கிறோம் இறைவனிடத்தில். அது அல்லாஹ் கபூல் செய்து அவனுடைய பிச்சை, அவனுடைய பெருங்கருணை, அவனுடைய இரக்கத்தின்பால் அதற்கு நன்மை நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நம்முடைய அமல்களினாலே கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கை அல்ல. இறைச்சத்தாலே நாம் தொழுகிறோம் என்கிற அளவிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்றல்ல. தொழுகிறோம், ஏதோ அல்லாஹ் நமக்கு தருகிறான், தருவான், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நன்மைகளை கூட மிக சர்வ சாதாரணமாக ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசி நாம் அத்தனையும் அவருக்கு டிரான்ஸ்பர் செய்து விடக்கூடிய அபாயம் நடைபெறுகிறது. என்றைக்காவது அதனை நாம் உணர்ந்து பார்க்கிறோமா? சரி, பேசிவிட்ட பிறகு அத்தனையும் நாம் இழந்து விடுகிறோம், வெறுங்கையாக மாறி போகிறது. நம்மிடத்திலே நன்மைகள் ஒன்றும் இல்லை. சரி, மீண்டும் இன்னொருவரை பற்றி புறம் பேசுகிறோம். நன்மை இருந்தால் தானே அவருக்கு போய் சேரும். பெருமானவர்கள் சொன்னார்கள், ஒரு போய் சேர்வதற்கு நன்மைகள் இல்லையா? யாரை பற்றி புறம் பேசுகிறீர்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் என்றார்கள் பெருமானார். எவ்வளவு பெரிய அபாயகரமான ஒரு நிலையை நாம் ஒவ்வொருவரும் சர்வசாதாரணமாக தேடிக்கொண்டு பெரிய விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? நல்ல முஸ்லிம்களாக
பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒழுக்க விழுமியங்களை பற்றிய ஞானம் இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்து தள்ளிவிட்டு புறந்தள்ளிவிட்டு நாம் நம்முடைய மன இச்சைகளுக்கு ஏற்ப நம்முடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோமே. மரணம் எந்த நிலையிலும் வரும், எந்த நொடிப்பொழுதும் வரும். நன்றாக நம்மோடு பேசிக் கொண்டிருப்பவர் திடீரென மயங்கி விழுகிறார். மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுகிறோம். இரத்த ஓட்டம் மூளையில் பாதிக்கப்பட்டு கிளாட் ஆகிவிட்டது. அதனால் நிலை குலைந்து போய்விட்டார், நினைவு இழந்து விட்டார். சரி, கோமா ஸ்டேஜ். என்ன செய்யலாம்? மண்டை ஓட்டை தனியாக எடுத்து அதனுள்ளே இருக்கக்கூடிய இரத்தம் கட்டி போய் இருப்பதை நீக்கிவிட்ட பிறகுதான் சொல்ல முடியும். மண்டை ஓடு கலட்டப்படுகிறது. கிளாட் ஆகி இருந்த இரத்த கட்டியும் நீக்கப்படுகிறது. மீண்டும் உணர்வு வந்ததா? இல்லை. ஒரு நாள் 2 நாள் ஓடும், செயற்கை சுவாசத்தில் ஓடும். 3வது நாள் முடிந்து போய்விடும் என்கிற சராசரி நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். எப்படி விழுந்தோம் என்று அவருக்கே தெரியாது. திடீரென வரும், அது பிளட் கிளாட் ஆகிவிட்டது என்கிற விடையோடு பேசிக்கொண்டிருப்பார். திடீரென சாய்ந்து விடுவார். உடனே எல்லாம் முடிந்து போய்விடும். கேட்டால் மாஸ் ஹார்ட் அட்டாக், ஹெவி ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுவார். சொல்லிக் கொண்டு வருகிறதா? இல்லை. மரணத்தை நோக்கிய வாழ்வு. எந்த நிலையிலும் மரணம் வந்தே தீரும். அதிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் பேசுகிற போது அதை நினைவூட்டினார். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அருள்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக நம்மை நாம் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லா வாழ்வியல் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார். அவர்களை போன்று தியாக வாழ்வு வாழ வேண்டும் என்று கூடவில்லை, என்று கூட அவசியம் இல்லை. பசியில் உணவில்லாமல் கல்லை கட்டிக்கொண்டு பசியை அடக்கிக் கொண்டு வாழ்ந்த வரலாறும் பெருமானார்களுடைய வரலாற்று நிகழ்வுகளிலே ஒன்று. நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தான். அல்லாஹ் எல்லா நியமத்துகளையும் தந்திருக்கிறார். 3 நேரமும் பிரியாணி சாப்பிடுவதாக இருந்தாலும் தயார். அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். செங்கல்லை கட்டிக்கொண்டு அப்படி பசியை மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற அளவுக்கு கூட நமக்கு அவசியம் இல்லை. உயிரை படயம் வைத்து எத்தனை தியாக போராட்டங்களிலே ஈடுபட்டார்கள் பெருமானார் அவர்கள். எத்தனை போர்க்களத்தில் எதிரிகளை சந்தித்தார்கள். அந்த தியாக வரலாறு கூட நமக்கு தேவையில்லை தான். எல்லா வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் அன்றாட சராசரி வாழ்வியலில் சர்வ சாதாரணமாக கடைபிடிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட பெருமானார் அவர்களை பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னார். இதைவிட என்ன வேதனை இருக்கிறது? அண்மையிலே ஒரு அரசு நிகழ்விலே கலந்து கொண்டேன். மாவட்ட கலெக்டர் இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், மேயர் இருக்கிறார், அதிகாரிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு விஷயத்தை இஸ்லாம் என்றால் என்ன என்பதனை மாத்திரம் ஒரு தாவா என்கிற வகையிலே ஒரு சின்ன குறிப்பாக 3 விஷயத்தை சுட்டி காட்டேன். மாவட்ட கலெக்டர் அதிர்ந்து போய்விட்டார். இஸ்லாம் இப்படியா சொல்லுகிறது? இதுவரையிலும் யாரும் எங்களிடத்திலே சொன்னதில்லையே. நான் சொன்னேன், உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருப்பதாக நாம் எல்லாம் பேசிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுபவருக்கும் தனித்தனி கடவுள்கள் இருப்பதாகவும் பார்க்கிறோம். அந்த கடவுள்களின் வணங்கப்படுகிறார்கள். ஒரு உண்மை என்ன தெரியுமா? இறைவன் என்பவன் ஒருவன் தான். அவன் படைத்த படைப்புகளிலேயே ஏற்றமிக்க படைப்பு மனித படைப்பு.
எனவே இறைவனுடைய பார்வையில் எல்லா மனிதர்களும் சரிசமம் தான். பாரதி அவருடைய கவி வழிகளிலே ஒன்றை சொல்லி காட்டுவதை குறிப்பிட்டேன். பரம்பொருள் ஒன்றே, யாம் அதன் மக்கள் என்று சொல்லுவார் பாரதி. இதற்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. பரம்பொருள் இறைவன் என்பவன் ஒருவன், அவனுடைய பிள்ளைகள் தான் நாம் எல்லோரும் என்று சொல்லி காட்டு. அதை போல இறைவனுடைய பார்வையில் நாம் எல்லாம் ஒன்று. அப்துல் ரஹ்மானும் ஒன்றுதான், இங்கே அமர்ந்திருக்கிற சுப்பிரமணியனும் ஒன்றுதான், அங்கே அமர்ந்திருக்கிற ஆரோக்கியசாமியும் ஒன்றுதான், இங்கே இருக்கிற ஜேம்ஸும் ஒன்றுதான். இறைவனுடைய பார்வையில் அவனுடைய படைப்பாகிய மனித படைப்பில் நாம் எல்லாம் ஒரே பார்வையில் இருக்கிறோம். இறைவனுடைய பார்வையில் வணக்க வழிபாட்டு முறை என்பது வேறு, மனித படைப்பு என்பதிலே இறைவனுடைய பார்வையில் நாம் எல்லாம் ஒன்று. ஆனால் மனிதர்களுடைய பார்வையில் தான் இறைவன் கடவுள்கள் வெவ்வேறு. இதுதான் சத்தியமில்லாத ஒரு இல்லூஷன், ஒரு காணல் நீர் என்று சொல்லிவிட்டு சொன்னேன். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதே போல முஸ்லிம்களுக்கு கடவுள் அல்லாஹ் என்று பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு என்று சாய்ந்திருந்த ஆட்சி தலைவர் நிமிர்ந்து விட்டார்கள். நான் சொன்னேன், இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம். முஸ்லிம்களுக்கென்று பிரத்யேக கடவுள் கிடையாது. எந்த ஒரு கடவுளை அவர்தான் ஓம்னிபொட்டன்ட், அந்த கடவுள் தான் எல்லா சக்திகளையும் கொண்டிருக்கக்கூடிய மகா சக்தியாளன், அவனே படைத்து பரிபாலிப்பவன். அந்த இறைவன் முஸ்லிம்களுக்கென்று தனியாக பிரத்யேகமானவனாக இல்லை, நம் எல்லோருக்குமான படைப்பாளன் அந்த இறைவன். அந்த இறைவன் தன்னை பற்றி அவனுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிற போது, நான் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிறான். அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பாகிய நான், ரட்சகன் நான் என்று சொல்லி காட்டுகிறான். ரப்புல் முஸ்லிமீன் என்று குரானில் எங்கேயும் அருள்மறையில் எங்கேயும் சொல்லி காட்டவில்லை. எனவே முஸ்லிம்களுக்கென்று பிரத்யேக கடவுள் கிடையாது, நம் எல்லோருக்குமான கடவுள் அந்த ஒரு கடவுள் தான், அவனை நாம் நம்புகிறோம் என்று சொன்னேன். ஆச்சரியத்தில் மூழ்கி போன அவர் அடுத்த விஷயத்தை கேள்விப்பட்ட போது இன்னும் ஆச்சரியப்பட்டார். நான் சொன்னேன், குர்ஆன் என்கிற அந்த அருள்மறை முஸ்லிம்களுக்கான வேத நூல் என்று நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது முற்றிலும் தவறு. முஸ்லிம்களுக்கு மாத்திரமே பிரத்யேகமான ஒரு வேதம் என்று எதுவுமே கிடையாது. இறைவனுடைய வாசகங்கள், வார்த்தைகள், இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த அருள்மறை திருக்குர்ஆன் எது என்று அதனை பற்றி சொல்லுகிற போது அந்த குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஹுதன் லின்னாஸ், மானுட வர்க்கத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருப்பது அருள்மறை குர்ஆன். ஹுதன் லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்காக இது நேர்வழி காட்டக்கூடியது என்று குர்ஆனில் எங்கேயும் கிடையாது ஐயா என்றேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் இவன் புரிந்துதான் பேசுகிறானா அல்லது அவன் இஷ்டத்துக்கு சொல்லுகிறானா என்ற கற்பனையும் கேள்வியும் அவருக்கு பிறந்துவிட்டது. அடுத்த விஷயத்திற்கு போகும் முன், இந்த இரு இடிகள் தானா இன்னும் இருக்கின்றதா என்று கேட்டார். இன்னும் ஒரு இடி இருக்கிறது, அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று. பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு மானுட வர்க்கத்தை இருளிலிருந்து ஒளிப்பாதைக்கு கொண்டு செல்லுவதற்கு வந்து உதித்தவர்கள். நேரிய வாழ்க்கை இலக்கணத்தை கற்றுக் கொடுத்த பெருமான் இந்த மானுடம் சிறக்க வாழ வேண்டும் என்கின்ற எல்லா வழிமுறைகளையும் தன்னுடைய தூய வழிமுறைகளாக, ஒரு அழகிய முன்மாதிரியாக, எல்லா சூழலும் எப்படி அமையப்பெற வேண்டும் என்ற அந்த சூழல்களையும் இறைவன் வகுத்து கொடுத்து, அப்படிப்பட்ட சூழலில் வாழுகிற போது ஒரு மனிதன் எப்படி அந்த சவால்களை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் பெருமானார் அவர்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள். வெறுமனே சொல்ல சொல்லி அல்ல, வாழ்ந்தும் காட்டி இருக்கக்கூடிய பெருமானார் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டியா,
முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தலைவரா என்றால் இல்லை என்பதுதான் விடை. அருள் குர்ஆன் அருள்மறை பெருமானார் அவர்களை பற்றி சொல்லுகிற போது ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடை என்று சொல்லுகிறது. முஸ்லிம்களுக்கு அருட்கொடை என்று குர்ஆன் எங்கேயும் சொல்லவில்லை என்று சொன்னபோது உட்கார்ந்திருந்த ஆட்சியாளர் கலெக்டர் தன்னால் உட்கார முடியாமல் உணர்வு பாங்கோடு எழுந்து நின்றுவிட்டு பிறகு தன்னையே அறியாமல் எழுந்து நின்றவர் மீண்டும் அமர்ந்து கொண்டு ஆர்வத்தோடு மற்ற விஷயங்களை கேட்க தொடங்கினார். பேசி முடிந்த பிறகு கேட்டார், இஸ்லாத்தை இதைவிட விரிவாக 3 அம்சங்களை கொண்டு சொல்லக்கூடிய தகவல்களை இதுவரையும் நான் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. நாம் சொன்ன தகவல்கள் நமக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமான எல்லோருக்கும் தெரிந்த தகவல்கள். ஆனால் மற்றவர்களிடத்திலே நாம் அதனை எடுத்து சொல்லுகிறோமா என்றால் இல்லை, எடுத்து சொல்லுவதும் கிடையாது. ஒரு நல்ல முஸ்லிம் இத்தகைய ஒழுக்க விழுமியத்தோடு வாழுகிறான், இதுதானே ஒரு நல்ல வாழ்வியல் என்று மற்றவர்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலும் நாமும் வாழ்ந்து காட்டுவதும் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் எனக்கெல்லாம் நினைவில் இருக்கிறது, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலே சில குடும்பங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாக இருந்தால் நம்முடைய முஹல்லா எல்லைக்குள் வந்து நம்முடைய முஸ்லிம் பெருந்தகைகளில் மூத்தவர்கள் யார் அல்லது மூத்த ஆணின் பெருந்தகை யார் என்பது அடையாளம் காணப்பட்ட வகையிலே மரியாதைக்கு உட்பட்டவராக இருப்பாரேயானால் அவர்களை அணுகி எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, அதற்கு தீர்வு சொல்லுங்கள் என்று சகோதர சமுதாயத்தை சார்ந்த குடும்பத்தினர் வந்து முஸ்லிம் பெரியவர்களிடத்திலே பஞ்சாயத்து பெற்று தீர்வு பெற்று சென்ற சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கண்கூட பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்கிறதாக மாறாக நம்முடைய குடும்பங்களிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள், ஒடுக்க விழுமியங்களை மறந்து வாழக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக தலாக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, குலாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு மூத்த ஆளின் பெருந்தகை தலைமை காசி, தமிழ்நாடு அரசு தலைமை காசி அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது மிகுந்த வேதனையோடு ஒன்றை சொன்னார். என்னுடைய ஒரு நீண்ட அனுபவத்தில் தலாக் என்று நம்மிடத்திலே வருகிற போது மிக மிக எண்ணிக்கையில் சொற்பமானதாகத்தான் இருக்கும். அது கடந்த 15 அல்லது 20 ஆண்டுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போய் இப்பொழுது ஆண்கள் தலாக் என்று வருகிற எண்ணிக்கை அந்த வேகத்தில் உயராமல் பெண்கள் குலா கேட்கக்கூடிய, விவாகரத்து கேட்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு மிக வேகமாக விரைந்து உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவலம் இந்த சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வேதனையோடு சொன்னார். பரவலாக தமிழ்நாடு முழுவதும் பயணித்து போகிற எனக்கு இந்த தகவல்கள் வெட்ட வெளிச்சமாக உண்மை என்றே தோன்றுகிறது. அப்படித்தான் நமக்கு தகவல்களும் கிடைக்கின்றன. அதற்கு காரணம் என்ன? தாய்மார்கள் தயவு செய்து தவறாக எண்ணக்கூடாது. ஒரு பெண் குலா கேட்கிறாள் என்று சொன்னால் அது தாய்மார்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு கலந்த விஷயம் அல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த கால ஓட்டத்தில் பெண்கள் நன்கு கல்வி கற்க வேண்டும் என்று கல்லூரி வரை அனுப்புகிறோம், பட்டப்படிப்பை முடிக்கிறார்கள், நல்ல கல்வி அறிவாளர்களாக ஆகிறார்கள். அந்த வகையில் சமுதாயத்தில் கல்வியாளர்களுடைய எண்ணிக்கையில் பெண்களுடைய கல்வி முன்னேற்றம் மிகைத்து போய்கொண்டே இருப்பது ஒரு வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று.